இந்த ஒரு மாதத்துக்கு பிறகு தாவேகா கட்சியினர் விஜய் அவர்கள் வந்து அறிக்கை வெளியிட்டிருக்கிறாரு. இன்னொன்று, தமிழக அரசை திமுகவை எதிர்த்து வந்து அவர் அறிக்கை வெளியிட்டிருக்கிறாரு. இந்த டெல்டா மாவட்டங்களில் நெல் கொள்முதல் பண்ணாததுனால அதெல்லாம் முளைச்சி விவசாயிகளுக்கு பெருத்த நஷ்டமாகுது. அந்த நெல் மணிகள் எப்படி முளைத்து நஷ்டமாகுதோ அது மாதிரி திமுக மீதான எதிர்ப்பு முளைத்து வளர்ந்து இந்த ஆட்சியை வந்து கவிழ்க்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். எவ்வளோ மோசமான உதாரணம் பார்த்தீங்களா? நெல்லில் வந்து அந்த மாதிரி முளைச்சி வர்றது வந்து கெடுதல், நெல்லுக்கு கெடுதல். அது மாதிரி ஒரு முளைச்சி வந்திருக்கேன்றார். அந்த 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 முளைச்சி வந்திருக்கிற இதெல்லாம் நான் நீக்கிறது தான், நெல்லை காப்பாற்றணும், அதை நீக்கணும். ஆக விஜய்ங்கிறவர் அந்த முளைச்சி வந்த இது மாதிரி களை மாதிரி வந்திருக்காரு. அதை அழிச்சா தான் நாடு, நெல்லுங்கிற நாடு உருப்படும் அப்படிங்கிறது அவரே சொல்லியிருக்காரு. நல்ல உதாரணம், அருமையான உதாரணம். தேங்க்ஸ். ரொம்ப அருமையான உதாரணம் சொல்லியிருக்கிறது. அதே தான் எதிர்ப்பை வந்து அதான் இப்போ நீங்கள் சொன்னதை வச்சு தான் நானும் சொல்கிறேன்.